கையெழுத்து போடு போடுன்னு சும்மா என்ன வற்புறுத்தாம இங்க இருந்து போயிடுங்க சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்க முன்னாடியே நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டு செத்துருவேன். அப்புறம் உங்க மொத்த குடும்பமும் கொலைகேஸ்ல உள்ள போயிடும். ஹேய், ஏண்டி நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் பயந்து நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நீ ஏதாவது களவாணித்தனம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி. அதான் வரும்போது மாயா கிட்ட போனை வாங்கிட்டு வந்த. அதை வச்சு பாதுகாப்பா ஒரு ஆதாரத்தையும் உருவாக்கி இருக்கேன். ஆதாரத்தை உருவாக்குறீங்களா? என்னங்க உளறிட்டு இருக்கீங்க? அங்க பாரு. நீ பேசின அத்தனையும் இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீயே மாத்திரை எடுத்துப்ப, நீயே உன் வாயில போட்டுப்ப, நீயே தற்கொலை பண்ணிக்க போறதுக்கான அத்தனை ஆதாரமும் இதுல இருக்கு. இது கொலை எப்படி சாத்தியமாகும்? இந்தா முழுங்க. இங்க பாருங்க, நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டு சாகணும்னு நீங்க நினைச்சு பாருங்க, நான் ஒண்ணும் சாக மாட்டேன். இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சொத்தை நான் ஒரு நாளும் 4 பங்கா பிரிக்க விட மாட்டேங்க. எப்படிதான் இவங்களால முடியுதுன்னு தெரியல. எங்கிருந்தோ ஜீவான்னு ஒருத்த வருவானா, அவன் ஆள் எப்படி இருப்பான்னு தெரியாது, அவன் குணம் என்னன்னு தெரியாது, அவன் இத்தனை நாளா எங்கிருந்தான்னு இவங்க யாருக்கும் தெரியாது. அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் யார் கூட இருந்தா, அவனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு எதுவுமே தெரியாது. ஆனா அவன் வரதுக்கு முன்னாடியே இந்த சொத்தை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கறதுக்கு கடந்து அலையிறாங்க. நான் இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு எந்த பதிலும் இல்ல. ஏய் பத்மா, என்ன அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா நீ போய் சமாதானப்படுத்துன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா? நீங்க அவங்களுக்காக தான் பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரவும் மாட்டேன், கையெழுத்து போடவும் மாட்டேன். பத்மா புரியாம பேசாதம்மா. நீ எதுக்கு இப்படி முட்டாள்தனமா முரண்டு பிடிச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணு முட்டாள்தனமா முரண்டு பிடிக்கல. நான் இந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன். நான் பொண்ணா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு நான் வாரிசு தான். இந்த சொத்தை எத்தனை நாளைக்கு உன்னால வச்சு காப்பாத்த முடியும்? இந்த சொத்தும் பணமும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம கையை விட்டு போயிருண்டி. ஆனா குடும்பமும் சொந்த பந்தமும் உன் அண்ணனும் என்னைக்குமே நமக்கு துணையா இருப்பாங்க. நான் சொல்றத கேளு பத்மா. இங்க பாருங்க, நான் சொல்றத முதல்ல நீங்க கேளுங்க. பொண்டாட்டி சொல்றத கேட்டவங்க எப்பவுமே நல்லா தான் இருப்பாங்க. நீ சொத்துக்கு ஆசைப்படுற பொண்டாட்டியா இருக்கிறதுனால தான் நான் கேட்கல. நான் வந்து சொத்துக்கு ஆசைப்படுறேனா? சரிதான். சொத்து இல்லாத குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு சொத்தை பத்தி மதிப்பு தெரியாதா? நான் உங்களை குறை சொன்னதா நினைக்காதீங்க. நான் யதார்த்தத்தை தான் சொன்னேன். நீ சொல்றது உண்மைதான் பத்மா. நான் சாதாரண ஆள் தான். எனக்கு இதோட சொத்து மதிப்பு தெரியாதுதான். நீ சொல்ற இந்த பணம் காசு வீடு தோட்டம் துறவு இப்படி எதோட மதிப்பும் எனக்கு தெரியாதுதான். ஆனா பாசமும் நேசமும் விலை மதிக்க முடியாத சொத்துன்னு எனக்கு தெரியும்டி. நியாயமா ஜீவாவுக்கு சேர வேண்டியதை கொடுக்கணும்னு தானே சொல்றேன். தம்பியும் மச்சானும் பேசி சமாதானப்படுத்திட்டு வரட்டும். நடக்கவே நடக்காது போல் இருக்கன. என்னென்னவோ வாய்க்கு வந்தபடி பேசுறா. கோபம் தான் வருது. ஏதாவது ஏடா குடமா பேசி உன்னை கோவப்படுத்தணும், நீ கோவப்படணும், அதுக்கப்புறம் நீ கைய நீட்டணும், அதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணணுங்கிறது தான் பார்வதியோட திட்டம் போல. அண்ணா, என்னாச்சுண்ண? மச்சான் முகத்தை பார்த்தாலே பத்மா சம்மதிக்கலன்னு தெரியுது. ஆமா மச்சா, பத்மா பார்வதியை கெடுக்கிறாளா இல்ல பார்வதி பத்மாவை கெடுக்கிறாளான்னு தெரியல. கையெழுத்து போட மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா மச்சா. அண்ணா, கையெழுத்து போடலன்னா போட்டுன. அவங்களுக்கும் இந்த சொத்துக்கும் என்னென்ன சம்பந்தம்? சார்,
அந்த டாக்குமெண்ட்ல இருந்து அவங்க பேர் தூக்குங்க சார். அவங்க கையெழுத்து போடலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். யாராவது கேட்டா நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல சிவா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாம நம்ம குடும்ப வாரிசு ஜீவாவுக்காக கொடுக்கறத மனப்பூர்வமா தான் எல்லாரும் கொடுக்கணுமே தவிர அதுல யாருக்குமே வருத்தமோ மனக்கசப்போ இருக்கக்கூடாது. நீங்க சொல்லுங்க சார். ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க குடும்ப விஷயத்துல நான் கருத்து சொல்லக்கூடாது. ஆனா பவர் ஆஃப் அட்டானி சொத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரோட சம்மதத்தோடையும் கொடுக்கணும். இல்லைன்னா சட்ட சிக்கல்கள் வந்துடும். அதை சரி பண்ணிட்டு நாம செய்யறதா நல்லா இருக்கும். குடும்பத்துக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த விஷயம் சிக்கலாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வருத்தம் வந்து கோர்ட்டு அது இதுன்னு போய் ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கும். பிராக்டிக்கலா நான் நிறைய கேஸ்ல இதை பார்த்திருக்கேன். உங்க குடும்பத்திலையும் இது நடக்கக்கூடாது. உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா நான் மற்ற எல்லா விஷயங்களையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன். நான் சொல்றேன்னு நீங்க எதுவும் தப்பா? நீங்க ரொம்ப சரியா தான் பேசுறீங்க. தப்பெல்லாம் என்னோடதுதான். ஐயோ, என்னங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க நீங்க? பவர் ஆஃப் அட்டானிய பத்தி முதல்ல பத்மா பார்வதி கிட்ட பேசிட்டு நான் லாயரை வர சொல்லிருக்கணும். நல்ல விதமா இந்த விஷயம் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சே. பெரியப்பா, இந்த பிரச்சனை வந்ததுனால தான் ஜீவாவை கண்டுபிடிச்சு ஆகணுங்கிற சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு. நாம இவ்ளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் ஜீவாவை கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாரே. ஜீவா கால் இந்த வீட்ல எப்ப படணும்னு இருக்கோ அப்ப படட்டும். அதுக்கு முன்னால சில கடமைகளை செய்யணும்னு நினைச்சேன். மனசுல இருக்கிறத அவங்க 2 பேரும் எல்லார் முன்னாடியும் சொன்னதும் நல்லதுதான். ஜீவா வந்த பின்னால அவன் முன்னால இந்த பிரச்சனை நடக்காம போச்சேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஜீவா இந்த வீட்டு வாரிசுன்னு இந்த சொத்து விஷயம் தான் அதிகாரப்பூர்வமா அவனை நம்ம ஏத்துக்கிற விஷயம். அவன் வந்து சட்டப்பூர்வமா சொத்தை கொடுக்கணும்னு சொன்னா அத சித்தியும் அத்தையும் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? வாயை மூடிட்டு பேசாம இருப்பாங்க. அண்ணா நமக்காக ஆறுல பேசிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் மனசுல இந்த விஷயத்தை பண்ண முடியலங்கிற வருத்தம் இருந்துட்டு தானே இருக்கும். எவ்வளவு ஆர்வமா லாயரை வர சொல்லிட்டு வந்துட்டாருன்னு எவ்வளவு தடவை கேட்டாருன்னு எனக்கு தானே தெரியும். நீங்களும் பெரியப்பாவும் ஆசைப்பட்டத நான் செஞ்சு காட்டுறேன். ஜீவா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நான் நிறுத்துறேன். அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரச்சனை இல்லாம பிரிச்சு கொடுக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. மாயா, நீ சொன்னா அது கண்டிப்பா நடந்துரும் மாயா. சீக்கிரமே ஜீவா வீட்டுக்கு வருவான் பாரு.